ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் 7வது மாதத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் கடந்த நாளிலே இயேசு நம்மோடு நிகழ்ச்சியிலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை கேட்டிருப்பீர்கள். கர்த்தர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், அதை நீங்கள் வாசித்து தியானியுங்கள். இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நல்லா கவனிங்க. ஒரு ராஜா கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போய்விட்டது, நீ உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறான். இந்த ராஜா சிவர் பக்கமாய் திரும்பி அவனுடைய ஜெபத்தை கவனித்து பாருங்கள். அவன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? தேவன் யாரோடு கூட இருந்து தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறார்? யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஜெயகம்பீரம் உண்டாயிருக்கிறது? இந்த காரியத்தை அநேக தடவை என்னுடைய இதயத்தில் நான் யோசித்ததுண்டு. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் மேன்மையை கண்டதற்கும் கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகளை அவன் ஆயுசு நாட்களோடு கூட்டி கொடுத்ததற்கும் காரணம் என்ன? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நெருக்கப்படுகிற போது, ஒரு போராட்டத்துக்குள்ளே, ஒரு நிந்தைக்குள்ளே, அவமானத்துக்குள்ளே போகிற போது, நீங்கள் உங்க வாழ்க்கையில இந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? நெருக்கத்தில் போராட்டத்தில் போகிற போது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் நடந்தேனே, இதை நினைந்தருளும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தரம் இருக்கிறதா? அல்லாவிட்டால் தேவனுடைய பார்வையில நன்மையானதை நலமானதை செய்கிற ஒரு உத்தம வாழ்க்கை இருக்கிறதா? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறதில்லை. தேவன் எல்லோரிடத்திலும் பிரியமா இருக்கிறதில்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரா? இன்றைக்கு அலக்களிக்கிற ஒரு இருதயம், நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லியும் நன்மை செய்கிற கர்த்தருக்கு பிரியமாய் வாழாதபடி தீமைகளை செய்கிற ஒரு வாழ்க்கை. எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் எப்படி நம்மை உயர்த்த முடியும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தடைக்கற்களை உடைத்து முன்பாய் கடந்து செல்ல முடியும்? இந்த நாளில இந்த ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்றால், முதலாவது காரியம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உண்மை உள்ளவர்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் பொய்களிலே பிரியப்படுகிறவர் அல்ல. பொய் உதடுகளுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு நாம் குறை, குற்றம், முறுமுறுப்பு, புரணி, இல்லாததை இருக்கிறது போல சொல்லுகிறது, நடக்கிறது போல பேசுகிறது. அப்பாவுடைய பார்வையிலே அருவருப்பா இருக்கிறது. அப்பா சொன்னார், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறது இல்லை. உங்க வாழ் சரியில்லை என்றா வாழ்க்கை சரி இருக்காது. வாழ்க்கை சரியில்லாட்டி தேவன் வரமாட்டார். அருமையான தேவ பிள்ளையே, வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். அப்பா யோவானுக்களின் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியும் இல்லை உண்மையும் இல்லை என்றால் உங்க ஆராதனைகளையே கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே, இது நிகழ்ச்சி அல்ல, உன்னுடைய வாழ்க்கையினுடைய மாறுதலை அப்பா விரும்புகிற ஒரு தேவ செய்தி. இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மெசேஜ். இந்த வார்த்தையை கேட்கிற போது உன்னுடைய இதயத்திலே ஒரு தீர்மானத்தை பண்ணு. நீ உண்மையாக இருக்கிறாயா? தேவனுடைய பார்வையில நீ உண்மையாக இருக்கிறாயா? இரண்டாவது காரியம்,
அங்கே சொல்லுகிறார், நான் உத்தமமும் எல்லாவற்றிலும் உத்தமம். உங்களுக்கு எதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். அதுதான் உத்தமம். நான் எதை விரும்புகிறேனோ அதை மற்றவங்களுக்கு செய்யணும். இல்லாட்டி உத்தமம் இல்லை, உண்மை இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, அப்பா எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்கிறதில்லை. கர்த்தருடைய வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை அடைக்கிறவன் ஜெபங்களும் அவருக்கு அருவருப்பாயிருக்கிறது. வேதத்தை கேட்டு அதன்படி செய்யணும், வார்த்தையின்படி வாழணும். அப்பாவுக்கு ஜெபங்கள் பிரியமாயிருக்கும். மூன்றாவது காரியம் என்ன சொல்லுகிறார்? உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தருளும். ஐயா, அப்பாவுடைய பார்வையில நலமானதை செய். குறை சொல்றது, குற்றம் சொல்றது, பிரிவினை உண்டாக்குறது, ஆண்டவர் இச்சியாது என்று சொல்றதை இச்சிக்கிறது அப்பாவுடைய பார்வையில நலமானது. இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த வாழ்க்கை அப்பாவுக்கு பிரியமா இருந்தால் கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி, தேவ சமூகத்துல வரைக்கும் ஒரு சந்தோஷம், ஜெபிக்க ஒரு சந்தோஷம், வேதம் வாசிக்க ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. அப்படி இருந்தா என்ன பாசம் நடக்கும்? கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கிற போது உன் இதயத்தின் வேண்டுதலை அப்பா நிறைவேற்றுவார். தேவன் எல்லாவற்றையும் செய்வார். உனக்கு என்ன விருப்பமோ என்ன ஏக்கமோ அதை என் அப்பா நிறைவேற்றுவார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் முதலாவது காரியம், நீங்கள் அவருக்கு முன்பாக உண்மையாகவும் மன உத்தமமாகவும் அவர் பார்வைக்கு நலமானதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்துவீர்களா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் யாரெல்லாம் என் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று கர்த்தாவே உண்மையாகவும் உத்தமமாகவும் உடைய பார்வையில நலமானதை செய்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தடைக்கற்கள் உடைக்கப்படுவதாக, நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த 7வது மாதத்துல, இந்த பரிபூரணத்தின் மாதத்துல குறைவுகள் எல்லாம் நீங்கி நிறைவானது உண்டாகத்தக்கதாய், சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன். இல்லாதவைகள் உருவாகட்டும் ஐயா, இருக்கிறவைகள் சீராகட்டும். இப்பொழுதும் வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன். கர்த்தாவே, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை நாடி நரம்புகள் எலும்புகள் தசைநார்கள் பலனடைவதாக. எப்படிப்பட்ட தீராத வியாதியாக இருந்தாலும், பரம்பரை சாபக்கட்டுக்களாக இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளில் சாபக்கட்டை உடைக்கிறேன். ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும், ஆரோக்கியம் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, தகப்பரே, சிந்தையில் இருக்கிற குழப்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்குவதாக. ஆண்டவரே, பலவீனங்கள் நீங்குவதாக. கர்த்தாவே, பலம் உண்டாகட்டும், ஜாயிண்ட் பெயின் நீங்கட்டும். ஆண்டவரே, நரம்பு சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான தசைநார்கள் சம்பந்தமான வியாதிகள் நீங்குவதாக. அவயங்களுக்குள்ள உறுப்புகளுக்குள்ள அப்பாவுடைய வல்லமை கடந்து செல்வதாக. சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவரே, ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கர்த்தாவே, எந்தெந்த இடத்துல இருந்து கேட்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் டொரண்டோ பட்டணத்தில் இருப்பீர்களானால், நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்பினால் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் ஒருமித்து ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.